ராகுல் காந்தியின் நிலைப்பாடு, போட்டியிடுகின்ற நிலைப்பாடு காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாலேயே தனது தோல்வியை ஒப்புக்கொண்டாகிவிட்டது. அது மட்டும் இல்லை, அவங்க கூட்டணியில் இன்று குழப்பம். ராகுல் காந்தியே தோற்கடிக்க போகிறோம் என்று பினராயி விஜயன் சொல்கிறார். ராகுல் காந்திக்கு ஆதரவாக அங்கே வடநாட்டில் அமேதியில் சீதாராம் யெச்சூரி பிரச்சாரம் செய்கிறார். ஆக இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக முற்றிலுமாக தாங்களே தங்களது தோல்வியை காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் எழுதிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி எழுதுறதுல இன்னும் வேகமாக இருக்காங்க. ஏன்னா அவர்களின் பொருளாளர் வீட்டிலேயே நடந்த ரெய்டு. இதில் வேற உயர்நீதிமன்றம் போகிறேன் என்று சொல்கிறார்கள். ப. சிதம்பரம் இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறார். ஏழைகளை நாங்கள் ஏழை மயிலிருந்து எடுத்து வருவதற்கு 72,000 ரூபா கொடுக்குறோன்னு. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 50 கோடி பேருக்கு 5 லட்சம் ரூபாயில் சிகிச்சை அளிக்கப்படும் என்று சொன்ன உடனே இது திட்டம் நிறைவேறாது, இதுக்கு பணம் முதலீடு செய்யவே முடியாதுன்னு பாசி சொன்னார். ஆனால் இன்றைக்கி கிராமம் வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே 1 லட்சம் பேர் அதில் பலனடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிற திட்டத்தின் மூலமாக 3.4 லட்சம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் வேணும். அதன் மூலமாக வரியை அதிகப்படுத்துவாங்க, வரி விதிப்பை அதிகப்படுத்துவார்கள். இன்றைக்கி பாஜக அரசில் 5 லட்சத்துக்கு வரி உச்சவரம்பு வச்சுருக்கோம். அவங்க இவ்வளோ வருஷம் ஆட்சி செய்தும் அதை கொடுக்கல. அதே மாதிரி பல வரியை போடுவாங்க, பல தொழில்களை முடக்குவார்கள், இந்த நாட்டிற்கு கடனை அதிகரிப்பார்கள், இந்த நாடு கடன் வட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.